நல்ல டேஸ்ட்டான இந்த பச்சைப்பயிறு சுசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி மாவில் செஞ்ச ரெசிபிங்கிறது யாருக்குமே தெரியாது. செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 1/4 கிலோ பச்சைப்பயிரை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் 200 கிராம் மண்டோவில் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. மண்டோவில் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பச்சைப்பயிறு வேக வச்சு எடுத்து அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு குழஞ்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆற விட்டுட்டு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பச்சைப்பயிறு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறத நல்லா இட்லி மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா இந்த பச்சைப்பயிறு சுசியம் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மைதா மாவு எதுவுமே தேவையில்லை. இட்லி மாவு இருந்தாலே போதும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிடலாம். தேங்க்யூ.